நிச்சயமா மாற்றம் இருக்கும். ஏன்னா, அதாவது இது இப்போ வந்து கட்சி சார்பற்று யோசிக்கிற யங்ஸ்டர்ஸ் நெறைய பேர் உருவாகியிருக்காங்க. ஜனநாயகம் ஒரு லீக் ஆயிருக்கு. தயாரிப்பாளரா நீங்க என்ன அதை எப்படி ஃபீல் நினைக்கிறீங்க? பண்றீங்க? ரொம்ப கவலையானது, ரொம்ப உண்மையிலேயே தவறான செயலும் கூட கவலையானது. இத எப்படி ரிலீஸ் பண்ண மனசு வந்ததுன்னு தெரியல. ஏன்னா, பல கோடி ரூபாய் ரூபாய் பணம் மட்டும் இல்ல, ஆர்டிஸ்ட்களோட உழைப்பு இருக்கு. கலைஞர்களுடைய ஒரு ஏக்கம் இருக்குது. ஸோ இதை இப்படி ரிலீஸ் பண்ணது அண்ட் அது ஷேர் ஆகிட்டு இருக்குது, அதை தடுக்க முடியாமல் நம்ம இருக்கிறது அப்படின்றதே வந்து ரொம்ப கவலைக்குள்ள விஷயமா இருக்குது. இது சம்மந்தப்பட்ட நபர்கள் டெஃபினட்டாக தண்டிக்கப்படணும், அவங்க சட்டத்தின் முன்பு நிறுத்தப்படணும், இதுக்கான ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்ற எல்லா திரைப்பட ஆர்வலர் போல் எனக்கும் ஒரு பெரிய ஆர்வமும் ஆதங்கமும் இருக்குது. நிச்சயமாக அதுக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் தலித் ஹிஸ்டரி மந்த் பாபா அம்பேத்கருடைய பிறந்தநாளை ஒட்டி ஏப்ரல் மாதத்தில் வந்து கொண்டாடுறோம். அந்த கொண்டாட்டின் விளைவாக வானம் ஃபெஸ்டிவல் நடத்துகிறோம். வானம் ஃபெஸ்டிவலில் எப்படின்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் எக்ஸிபிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏப்ரல் 4th ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறம் பிக்யூரசி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இப்போ நடத்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் பங்கு பெற்றது. அதில் நிறைய பேர், அதில் வந்து முக்கியமான திரைப்படங்களுக்கு ஃபீச்சர் ஃபிலிம் அண்ட் டாக்குமெண்ட்ரிஸ் அண்ட் ஷார்ட் ஃபிலிம், அப்புறம் ஷார்ட் டாக்குமெண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 கேட்டகரியில் வந்து விருதுகள் இப்போ தான் வந்து அறிவித்தோம். அந்த விருதுகள் வாங்கியிருக்காங்க. அண்ட் இந்த 5 days பிகேரசி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்படங்களை திரையிட்டு பெரிய டிஸ்கஷனும் வந்து நடந்தது. அண்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் இன்றைக்கி லலித் கலா அகாடமியில் ஃபோட்டோகிராஃபி எக்ஸிபிஷன் மற்றும் பெயிண்டிங் எக்ஸிபிஷன் 2 வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது இல்லாமல் வேர்சொல் தலித் லிட்ரேச்சர் நிகழ்வும் இருக்குது. அண்ட் தம்மா ப்ளே நிகழ்வும் இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுக்க பாபா அம்பேத்கர் பிறந்தநாளை ஒட்டி சமூக மாற்றத்தை நோக்கி கருத்துள்ள கலைப்படைப்புகளை கலைஞர்களை ஒன்றிணைச்சு நிகழ்வுகளை வந்து தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். அண்ட் அது வெற்றிகரமாக நடந்துகிட்ருக்கு. கூகையில் படம் பண்ணுறதா சொன்னீங்க, டாக்குமெண்ட்ரி படமா இல்லை கூகை திரைப்பட இயக்கம் மூலமாக வருஷத்துக்கு ஒரு 4 திரைப்படங்களை தயாரிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அந்த ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ்லையும் ஆர்ட் ஸ்பேஸ்லையும் ரெண்டுத்தையும் இணைஞ்சு தான் அந்த திரைப்படங்கள் இருக்கும். ஃபியூச்சர் லென்த் திரைப்படம் தான். அது 4 படங்களை தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சுருக்கோம். அதோடு சேர்ந்து டாக்குமெண்ட்ரிஸ் ஃபிலிம்ஸும் ஷார்ட் ஃபிலிம்ஸும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலான்ற ஒரு எண்ணமும் இருக்குது. ஸோ அதை இந்த வருஷம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் இயர் மேபி ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கூகை நாங்கள் தயாரித்த திரைப்படங்கள் நிச்சயமாக ஸ்க்ரீன் பண்ணப்படும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த மாதிரியான ஈவெண்ட் மட்டும் இந்த மாதிரியான பிளேஸில் சென்னை போன்ற நகரங்கள் தான் வருது. சவுத் சைடில் ஃபுல்லாக வரமாட்டுது. இந்த மாதிரி சவுத் சைடில் வந்தால் இன்னும் கொஞ்சம் இம்பேக்ட் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது முதல்ல வந்து இப்போ பரிச்சார்த்த முறையில் ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் நாங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மேபி இதுக்கு கிடைக்கிற வரவேற்பை பொறுத்து மற்ற நகரங்களில் மதுரை மாதிரியான ஒரு துணை நகரங்களுக்கு நிச்சயமாக இது பரவும் அப்படின்னு நம்புகிறோம். நிறைய பேர் அங்கேயும் கேட்டுட்ருக்காங்க. வாய்ப்பு உள்ளப்போ நிச்சயமாக அங்கேயும் ஸ்டார்ட் பண்ணுவோம் கூடிய சீக்கிரத்தில். அந்த ஜனநாயகம் லீக் தயாரிப்பாளரா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப கவலையானது, ரொம்ப உண்மையிலேயே தவறான செயலும் கூட கவலையானது. இதை எப்படி ரிலீஸ் பண்ண மனசு வந்ததுன்னு தெரில. ஏன்னா பல கோடி ரூபாய் பணம் மட்டும் இல்லை, ஆர்டிஸ்ட்களோட உழைப்பு இருக்குது, கலைஞர்களுடைய ஒரு ஏக்கம் இருக்குது. ஸோ இதை இப்படி ரிலீஸ் பண்ணது அண்ட் அது ஷேர் ஆகிட்டு இருக்குது, அதை தடுக்க முடியாமல் நம்ம இருக்கிறது அப்படின்றதே வந்து ரொம்ப கவலைக்குள்ள விஷயமா இருக்குது. இது சம்மந்தப்பட்ட நபர்கள் டெஃபினட்டாக தண்டிக்கப்படணும், அவங்க சட்டத்தின் முன்பு நிறுத்தப்படணும், இதுக்கான ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்ற எல்லா திரைப்பட ஆர்வலர் போல் எனக்கும் ஒரு பெரிய ஆர்வமும் ஆதங்கமும் இருக்குது. நிச்சயமாக அதுக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு டைமும் இந்த எலெக்ஷனில் எல்லாம் வராங்க, பொறுப்பில் வராங்க சினிமாவில். இந்த பைரசியை ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க தவிர அதுக்காக இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டெப்ஸ் எடுத்ததாக தெரியலையே. பட் ஆனால் பைரசி ஒழிக்கிறது வந்து ரொம்ப வாய்ப்பு இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. அது மக்கள் முன் வந்து மக்கள் நினச்சி அந்த பைரசியில் படம் பார்க்குறத அவங்க ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் அது வந்து தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு கோ எக்ஸிஸ்டிங் ஏரியாவே அது இருக்குது. இது எப்படி நம்ம திரைப்படங்கள் தயாரிக்கிறோமோ, ஸோ அது தயாரித்த திரைப்படங்கள் திரையிடுறப்ப முன்னாடியே வந்து இந்த மாதிரி பைரசி வர்றது அப்படின்றது வந்து இது தொடர்ச்சியாக நடந்துட்டு தான் இருக்குது. அப்படி அதை தடுக்கிறது நிச்சயமாக நம்ம முயற்சிக்கணும். ஆனால் அதே நேரத்தில் மக்களுமே இந்த ப்ராக்டிஸ்க்குள்ளே வரணும். இந்த மாதிரியான விஷயங்களை ஊக்குவிக்கக்கூடாது. இப்படி ஒரு பைரேட்டட் ஏதாவது பைரசி இருந்ததுன்னா அதை நம்ம பார்க்கக்கூடாது, அதை அவாய்ட் பண்ணணும்.
ஸோ அப்படி அவாய்ட் பண்ணுறப்போ அதோட ஆர்வம் குறையிறப்போ இது மாற்றம் நிகழும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜென்சியோட ஓட் பேங்க் வந்து இப்போ வந்து நாளுக்கு நாள் வந்து அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரசியலுக்குள்ளே வந்துட்டே இருக்கிறாங்க, அரசியல் பற்றி பேசுகிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த இதில் வந்து மாற்றம் இருக்குமா? நிச்சயமாக மாற்றம் இருக்கும். ஏன்னா அதாவது இது இப்போ வந்து கட்சி சார்பற்று யோசிக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் உருவாகியிருக்காங்க. சமூக நலத்தின் மீது நீதியின் மீது அக்கறை கொண்ட நிறைய யங்ஸ்டர்ஸை நம்ம வந்து பார்க்க முடியுது. வலைதளங்களில் நிறைய பேர் அது மாதிரி இயங்குறாங்க. அண்டு நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கும் ஒரு பொறுப்பு வந்திருக்கு. இப்போ நீங்கள் பாண்டிச்சேரியிலலாம் வந்து 96% ஓட்டு போட்டிருக்காங்கன்றப்போ வந்து அது ஒரு பெரிய ஒரு மாற்றமாக இருக்குது. அது நிறைய ஓட்டு போடாதவங்க இந்த சமயம் ஓட்டு போட ட்ரை பண்ணியிருக்காங்க, முன் வந்திருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக தமிழகத்துலேயும் அந்த மாற்றம் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த சென்சார் பிரச்சனை வந்து எல்லாருக்கும் வர்றதில்லை. உண்மையாக நடக்கிற கதை எடுக்கும் போது அந்த சென்சார் பிரச்சனை அதிகமாக வருது. அது ஏன், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, சென்சார் குறித்து நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே தான் இருக்கோம். அண்ட் சென்சாருடைய பிரச்சனைகள் ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி இல்லை. இப்போ என்னுடைய திரைப்படங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மற்ற திரைப்படங்களுக்கு அதோட அணுகுமுறை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் சென்சார் அவங்களுடைய தலையீடு இப்போது சில படங்களுக்கு இருக்க தான் செய்யுது. ஆனால் அதை மீறி நம்ம அந்த சிஸ்டம் கிட்ட ஃபைட் பண்ணி தான் நம்ம திரைப்படங்களுக்கு கொண்டு வர வேண்டிய தேவையும் இருக்குது. அதனால் இரண்டுமே ஒரு சரிசமமான ஒரு யோசனையில் இயங்க வேண்டிய தேவையும் இருக்குது. அதனால் சென்சாரை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஆனால் சென்சாருடைய சில படங்களுக்கு அவங்களுடைய ஒரு ப்ரெஷர் இருக்க தான் செய்யுது. நம்ம அதை மீறி தான் என்னோடய திரைப்படங்கள்லாம் வந்திருக்கு, என்னோடய ப்ரொடக்ஷன் படம்லாம் வந்திருக்கு. ஸோ அது பேச வேண்டியது தான். மாற்றம் இருக்கும், ஆனால் மாற்றம் இருக்கணும், பார்ப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ.